ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆங்கில மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் செப்டம்பர் மாதம் முடிந்து 10வது மாதமான அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், சில ராசிக்காரங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும், சில ராசிக்காரங்களுக்கு நினைத்தது நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரங்க உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறுமா, நினைத்தது நடக்குமா, அதிர்ஷ்டம் ஏற்படுமா அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அக்டோபர் மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம் நம்பி தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அந்த வகையில் இந்த டைம் அக்டோபர் மாதம் புதன்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு பிறக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய நாளில் இந்த அக்டோபர் பிறக்கிறதுனால உங்கள் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். அதனால் பொது பலனில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம், வாங்க. கிரகங்களுடைய இந்த மாற்றம் பெரும்பாலான ராசிக்காரங்களுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்குது. இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் இப்போ பொண்ணாக போகுது. நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய யோகமானது ஏற்படும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா, பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக அதை தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் 2025 கிரகப்பயிற்சி மற்றும் இதை உங்களுக்கு சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வேத ஜோதிடத்தின் படி அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. மேலும் அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பலமிழந்தும் காணப்படும். இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடக்குது. இது 12 ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் குரு, புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்களுடைய பயிற்சிகளானது நடக்குது. இதனால் நவபஞ்சம, மால்விய, ருச்ச யோகம் போன்ற ராஜயோகங்கள் உருவாகுது. கிரகங்களுடைய இந்த மாற்றமே பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு. இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாகும், நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா, பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க பொதுவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். மிதுனம் ராசியில் பிறந்த நேர்களுக்கு அக்டோபர் மாதம் 2025 மிகப்பெரிய யோகமான மாதமாக அமையும். ராசிலேயே ஜென்மகுரு இருந்து வந்துக்கிறதுனால ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுத்தி இருந்த நிலை மாறி அக்டோபர் மாதம் 2வது வாரத்திற்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு பொன்னும் பொருளுமானது சேரும். பணவரவு அபரிவிதமாக இருக்கும். நினைத்ததை எல்லாமே நடத்தி முடிக்க முடியும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இருந்த தடைகள் அனைத்துமே விலகும். அதுக்கான மாதமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அமையும். ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனாலேயே உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமானது இருக்குது என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் இந்த மாதம் ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை தோன்ற செய்யும்.
பேச்சில் கடுமையானது அதிகரிக்கும். மற்றவர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டணும். ஆர்டர்கள் தொடர்பான காரியங்களில் தாமதமாகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளு இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மெயினாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நன்மை தரும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை தேவை. பெண்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார நிலை உயரும். பொருளாதார நிலை உயரும் போது அந்த பொருளாதார நிலையை முடிஞ்சளவு சேமிக்க பாருங்கள், செலவு பண்ண வேண்டாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனம் தேவை. பாடங்கள் படிப்பதில் தீவிரம் காட்டணும். அப்போ தான் நீங்கள் நினைத்த மதிப்பெண் பெற முடியும். அப்புறம் பரிகாரமாக இந்த மாதம் பெருமாளை வணங்குனீங்கன்னா முன்ஜென்ம பாவம் நீங்கும். திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணமானது கைகூடும். ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்டக்கிழமை இந்த மாதம் புதன் வெள்ளி. சந்திராஷ்டம தினம் அக்டோபர் 11, 12, 13. அதிர்ஷ்ட தினம் 4, 5, 6. ஸோ உங்களுக்கான முழு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொது பலனில் இப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிடப்பட்ட பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். மிதுனம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் கிடைக்கும். ஸோ அதனால் மிதுனம் ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்கிறது மெயினாக சொல்லப்படுது. ஸோ மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதம் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆக்சுவலி எல்லா வகையிலும் நன்மையானது உண்டாகும். மற்றவர்கள் மீதான நம்பிக்கையானது மேலோங்கும். அனைவர்களுக்கும் உதவி செய்வதில் நீங்கள் தான் முதன்மையாக செயல்படுவீங்க. உறவினர்கள் உங்கள் இல்லத்திற்கு செல்வாங்க. அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ உறவினர்கள் செல்வதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசி திருவாதுரையில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்தியை கையாளணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தேவையான பண வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் மெயினாக இருப்பவங்க வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். அதனால் உங்களுக்கு நன்மையே. ஸோ அதனால் வெளியூர் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அப்புறம் அக்கம் பக்கத்தினரெல்லாம் அனுசரித்து செல்வது நல்லது. இதனால் குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்கும். ஸோ அதனால் திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்க இப்போ நான் சொன்ன பலன்களுக்கேற்ப இந்த மாதம் நடந்து பயன் பெறுங்க. அப்புறம் மிதுன ராசி புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்களானது வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். சிலர் குடும்பத்தோடு வெளியூர் சென்று வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீங்க. இல்லத்தில் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவமானது இருக்கும். மாணவர்கள் எதிலும் கவனத்தோடு இருப்பது நல்லது. சக மாணவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். ஏதாவது உதவிகள் வேணும்னா கண்டிப்பாக சக மாணவர்கள்கிட்ட கேளுங்க. ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்கிறதையும் பொது பலனையும் தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம்.
நன்றி.